அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்முடைய காணொலியில் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் தான் முக்கியம். ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் முக்கியம். ஆய்வு செய்வது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிலருக்கு இது தேவையற்ற ஒன்றாக தோணலாம். ஏன் அப்படின்னா, ஆய்வு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் முடிவெடுக்கும் திறனில் நான் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்போவும் ஜெயிக்க முடியும். யாராச்சும் ஒருவர் நம்ம இப்படி போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம போகிறோம். ஆனால் அது ஏன் போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்படின்னா அந்த போகிற இடத்துக்கு உண்டான தாக்கம் இருக்கவே இருக்காது. அதனால் ஆய்வு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆய்வு செய்வது ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது எதையத்தான் ஆய்வு செய்வது அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேர்த்தோட கேள்வி. எப்போவுமே நம்மளுடைய கான்ஸ்டன்ட் ஒன், நீங்கள் ஒவ்வொரு நிறுவனத்தோட ரிசல்ட் பார்ப்பீங்க. அந்த ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க, போன வருடத்துக்கும் இந்த வருடத்திற்கும் 10 வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் போன காலிறுதி ஆண்டோடது அரை இறுதி ஆண்டோடதெல்லாம் நம்ம ஒப்பீடு பண்ணி அதை விட அதிகமாக கம்மியாக அப்படி தான் நம்ம பார்ப்போம். அதுபோல் இங்கே கான்ஸ்டன்ட் ஒன் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒன்று மாறாது. அதே மாதிரி வீக்லி க்ளோஸ், மந்த்லி க்ளோஸ் அப்படிங்கிறது மாறாது. இயர்லி க்ளோஸ் அப்படிங்கிறது மாறாது. அதே மாதிரி ஓப்பன், வீக்லி ஓப்பன், மந்த்லி ஓப்பன், அதே மாதிரி இயர்லி ஓப்பன் இதுவும் மாறாது. அதே மாதிரி எஸ்டர்டே ஹை, வீக்லி ஹை, மந்த்லி ஹை, இயர்லி ஹை இதுவும் மாறாது. அதே மாதிரி எஸ்டர்டே லோ, வீக்லி லோ, மந்த்லி லோ, அதே மாதிரி இயர்லி லோ இதுவும் மாறாது. அப்போ இதை வைத்து நம்ம ஒரு ஃபார்முலா உங்களுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது போக கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் பண்ணுறவங்க கால் ஆப்ஷனுக்கு எதிரி புட் ஆப்ஷன், புட் ஆப்ஷனுக்கு எதிரி கால் ஆப்ஷன். அப்போது இவங்களுடைய ஆப்பனண்ட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஆப்பனண்ட்டோட ஹை, ஆப்பனண்ட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்மளுக்கு ரெக்கார்டிங். இப்போ இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம சொல்வது எளிது. இதை கடந்தார்கள் இதற்கு சென்றார்கள், இதை கடந்தார்கள் இதற்கு சென்றார்கள், இதை கடக்கவில்லை இதற்கு செல்லவில்லை, இதற்கு கடக்கவில்லை இது செல்லவில்லை என்று நம்ம என்ன பண்ணிடலாம், எளிதாக சொல்லிடலாம். அப்போது இந்த இடத்துல நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால், நிலை பெறவில்லை என்றால். அப்போ ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல் நிலை பெற்றால், எஸ்டர்டே கைக்கு மேல் நிலை பெற்றால் அப்போ போகலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. அதனால தான் அதற்கு அது ஒரு காரணம். ஒன்று போனால் அதற்கு ஒரு காரணம், போகலைன்னு ஒரு காரணம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதில் முடிவு எடுக்கிறது உங்கள் கிட்ட தான். நீங்கள் ஒரு முதலீடு போடுறது உங்கள் கையில். ஆனால் லாப நஷ்டங்கிறது நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் நான் எளிதாக சொல்லிடலாம், இதனால் இது நடைபெற்றது, இதனால் இது நடைபெறலை அப்படின்னு நான் முடிவு சொல்லிடலாம். ஆனால் அதை பேஸ் பண்ணி முடிவு எடுத்து நீங்கள் லாபமும் நட்டமும் அனுபவிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய முதலீட்டை தான். லாபம் வந்தால் சந்தோஷம், லாபம் வரலைன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் தோணும். அதனால் முதல் உங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் தான் மிக 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 முக்கியம். அதனால தான் நம்ம ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சந்தையை போன வாரத்தை ஆய்வு பண்ண போகிறோம். அடுத்த வாரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு ரிசோர்ஸஸில் போய் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். சில முறை என்எஸ்சியில் ஓப்பன் ஆகும், இல்லை முறை ஓப்பன் ஆகாது. பார்க்கலாம் என்எஸ்சியில் ஓப்பன் ஆகுதான்னு. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது போன வாரத்தோட ஓப்பன் 24,045, போன வாரத்தோட க்ளோஸ் 23,431. இதில் அதிகப்படியான ஹை அப்படின்னு எடுத்துகிட்டால் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 24,089. இதில் குறைந்தபட்சம் அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரியும் 23,344. அப்போ வீக்லி ஹை, வீக்லி லோ, லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோவோட டேட்டா எடுத்தாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லோயஸ்ட் லோ கிரியேட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி லோயஸ்ட் க்ளோஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லோயஸ்ட் லோ, லோயஸ்ட் க்ளோஸ், இந்த இடம் மிக மிக முக்கியம். இந்த 2 டேட்டா ரொம்ப முக்கியம். இதற்கு கீழே மார்க்கெட் நிலை பெற்றால் அதற்கு ஒரு தன்மை, இதற்கும் இதற்கும் இடைப்பட்ட இடத்தில், இதற்குனா 23,344க்கும் 23,431க்கும் இடைப்பட்ட இடத்துல இருந்தால் அதற்கு ஒரு தன்மை, இந்த 2க்கும் மேற்பட்டு நிலை பெற்றால் அதற்கு ஒரு தன்மை. இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட்டோட ஹை லோ அப்படின்னு எடுத்துட்டா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 650 750 புள்ளிகள் நம்மளுக்கு. அப்போ ஒரு 800 புள்ளிகள்னு வச்சுக்கோங்க. அப்போ 400 புள்ளிகள் ஆவரேஜ் அப்படின்னாலே நமக்கு 23,750 அப்படிங்கிற இடம், 700-750 ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த டேட்டா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும். அப்போது நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இப்போது நமக்கு இங்கே ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட் லோயஸ்ட்டு லோ, லோயஸ்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இப்போ மார்க்கெட் இதற்கு கீழ் நிலை பெற்றால் செல்லிங் ப்ரெஷர் வரணும். அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் வரணும் அப்படின்னா தான் சந்தை வந்து கீழ் நோக்கி போகும். அப்போ கண்டிப்பாக அடுத்த வாரம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறது வீக்லி ஓப்பன் சொல்லுவாங்க. இந்த வீக்லி ஓப்பனுக்கு கீழே சந்தை நிலை பெற்று லாஸ்ட் வீக்கோட லோ, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் இதற்கு கீழே நிலை பெற்றால் மட்டும்தான் சந்தை கீழே பேனிக் செல்லிங் கிரியேட் பண்ண முடியும். இதில் ஒன்று மாறுபட்டாலும் அந்த இம்பேக்ட் வந்து குறைந்துடும். இதை வந்து நீங்கள் உற்று கவனிக்கணும். அடுத்தது நிஃப்டியோட டேட்டாஸ் பாருங்கள். அதாவது நம்ம ஒரு காரணங்கள் அப்படிங்கிறது எளிமையாக பிடிச்சிடலாம். இப்போ வந்து இதனால தான் இது போச்சு, இதனால் போகலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், இப்படி இருந்தால் இப்படி நடக்கலாம், இப்படி இருந்தால் இப்படி நடக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதனால லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், 23,600 அப்படிங்கிறது தான் லாஸ்ட், அதாவது கடந்த வர்த்தகத்துக்கு முந்தைய நாளோட க்ளோஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இது பாருங்கள், இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டுமே ஆவரேஜ் பண்ணும்போது 176, 182. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா ஒரு 6 புள்ளிகளும் போது 179 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ஆவரேஜ் பாயிண்ட்டாக கிடச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் கீழே வந்ததுக்கு ரீசன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கால் ஆப்ஷனுடைய ஹை 197, புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 176. இந்த 176க்கும் 197க்கும் இந்த இரண்டுக்கும் நமக்கு அதிகமாக புட் ஆப்ஷன் இருந்தால் 23,600க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கணும் அப்படிங்கிறது விதி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இதோடைய தாக்கம் வந்து சந்தையோட ப்ரீமியத்தோட அளவில் மாறும். என்ன மாறும் அப்படின்னா, சைடுவே மார்க்கெட் அதுக்கு ஒரு தன்மை, ஒன் சைடு மார்க்கெட் அதுக்கு ஒரு தன்மை, வாலடைல் மார்க்கெட் ஒரு தன்மை. இது என்ன தன்மை, சும்மா தன்மைன்னு சொல்கிறோமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இங்கே பாருங்கள், வாலடைல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுன்னா, மார்க்கெட் லோ வரும், திருப்பி ஹையை நோக்கி போகும், திருப்பி லோ வரும். இது ஏன் வருதுன்னே சொல்ல முடியாது. இதில் என்னென்னா, ரிஸ்க் எடுத்து லோயர் பாட்டத்தில் வாங்குறவங்களுக்கும் ஹையரில் போய் செல் பண்ணுறவங்களுக்கும் இது ஈஸியாக ப்ராஃபிட்டபிள் கிடச்சிடும். ஒன் சைடு மார்க்கெட்னா லோவில் வாங்கிட்டு அப்படியே தூங்கிடலாம். அதாவது மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷனை லோவில் வாங்கிட்டு அப்படியே தூங்கிடலாம். மார்க்கெட் கீழே ஒன் சைடாக வர்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை லோ பாயிண்ட்டில் வாங்கிட்டு ஹை மட்டும் விட்டுறலாம், நம்ம கட் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் தான் வரப்போகுது. சைடுவே மார்க்கெட்டில் பிரச்சனை என்னென்னா, மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இருக்காது. இந்த இடத்துல என்ன தெரியுங்களா பண்ணும், கால் ஆப்ஷனும் ப்ரீமியம் கம்மியாகும், புட் ஆப்ஷனும் ப்ரீமியம் கம்மியாகும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, காலையில் 23,600 கால், இங்கே புரிஞ்சுக்கோங்க, 100 ரூபா லோ வச்சுருந்தாங்க, புட் ஆப்ஷன் 323 ரூபா ஹை. ஆனால் மீண்டும் சந்தை வந்துட்டு இந்த 100 ரூபாயை பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் புட் ஆப்ஷன், அதாவது கால் ஆப்ஷன் வந்துட்டு 85 ரூபா வந்திருக்காங்களோ, 100 ரூபாயை பிரேக் பண்ணிவிட்டு. 323ங்கிறது புட் ஆப்ஷன் காலையில் போன ஹை. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க பாருங்கள், 243 ரூபா தான் இருக்கிறாங்க. இதற்கு பெயர் தான் டிகே, ப்ரீமியம் மெல்ட்டிங்.
இதைய புரிஞ்சுக்காம சும்மா ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி நான் வந்து லெவல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் இங்கே வந்துட்டு சந்தையில் ஆப்ஷன்ஸ் பையருக்கு அடி தான் விழுக்கும். ஏன்னா இந்த டிகேவை மனதார நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ காலையில் இருந்த ப்ரீமியத்துக்கும் மாலையில் இருந்த ப்ரீமியத்துக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணணும். நான் எல்லா மார்க்கெட்டுக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா, அதாவது ஒன் சைட் மார்க்கெட்லேயோ வால்டைல் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாலும் என்ன ஆகிட்டுன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் காத்திருந்தால் ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் சைட்வே மார்க்கெட்டில் மெல்ட்டிங் ஆகும்போது இம்பேக்ட் மாறிவிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்கன்னா 23,450. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு ப்ரீமியமே நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 160 ரூபாய் இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ இருந்தது? 180 ரூபா இருந்தது. 20 ரூபா காணாமல் போயிடுச்சு. வடிவேல் அவர் வந்துட்டு கிணத்த காணோன்னு சொல்கிற மாதிரி இது டிகே ஆகிருக்கு. இந்த விஷயத்தை ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் உணர்ந்தால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 23,450 அப்படிங்கிற இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் அவங்களுடைய ஹை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 234 வச்சுருக்கிறாங்க. அப்போது 230 பாயிண்ட் 250 வச்சுக்கோங்க. 23,200 அப்படிங்கிற இடமும் 450 கால் 300 ரூபா வச்சுருக்காங்க. 23,750. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். 293க்கு 300 எடுத்துட்டேன். இது நீங்கள் கரெக்டாக போடணும், போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இங்கே பார்க்க போனால் நமக்கு இந்த 23,450 புட் ஆப்ஷன் இந்த 234க்கு மேலேயும் ஆப்பனண்ட்டோட ஹை 293க்கு மேலேயும் இருந்தால் இது வந்து ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மோடு கிடைச்சாகணும். ஆனால் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அன்றைய தினத்தோட ப்ரீமியம் டிகேவை பொறுத்து தான் அது அமையும். என்ன மாதிரி பொசிஷனில் போகிறாங்க, பயந்து போகிறாங்களா பயப்படாமல் போகிறாங்களான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,600 நம்ம என்ன சொல்லிட்டோம், ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக என்ன சொல்லிட்டோம், இந்த ஹை இவன் தாண்டிட்டான், இந்த ஹையை தாண்டிட்டான். அப்போது கால் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலேயும் கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் ரேட்டுக்கு மேலேயும் இருக்கிறதுனால மார்க்கெட் டவுன் சைடு அப்படின்னுச்சு. அடுத்து 23,500 கம்பேர் பண்ணோம்னா 23,500 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் 140 ரூபா, இவங்களோட ஹை 259 ரூபா. அப்போ 500 புட் ஆப்ஷன் 500 கால் ஆப்ஷனுடைய ஹையை கடக்கலை அப்படிங்கிறதுனால அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். அப்படின்னா காலையில் போட்டிருந்த கால் ஆப்ஷனுடைய ஹை கம்மி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. ஆனால் அடுத்த முறைக்கு அவங்க ஹை போயிட்டு திருப்பி வரும்போது 2 பேர்த்தோட லோவும் 2 பேர்த்தோட ஹையும் மேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 23,500 கால் சப்போஸ் மார்க்கெட்டில் இந்த 23,500 புட்டோட ஹைக்கு மேலே நிலை பெற்றிருந்தா சந்தை என்ன பண்ணியிருக்கலாம், மேல் நோக்கியே போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் போயிருந்தா 23,500 கால் 23,500 புட்டோட ஹையை கடந்து நின்றதால மேலே போயிடுச்சு, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அடுத்து 23,550 கால், இவங்க 228, இவங்க 292, இதையும் தாண்டி இருந்தால் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்து 23,600 கால் 600 புட்டோட ஹையை தாண்டி போயிருந்தா இப்படியே ஒன்றா நம்ம பார்த்துட்டே போகலாம். அப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவான் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அதற்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பாயிண்ட். அப்போ 23,450 அடிப்படையில் மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னு விரும்பினாலே இதில் க்ளோசிங் ப்ரைஸ் 160 அப்படின்னா 23,300 அப்படிங்கிறது மிக முக்கியம். இதற்கு கீழே நிலை பெறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ், நீங்கள் ஸ்பாட்டோட கம்பேரிட்டிவ் பண்ணிடாதீங்க, இது வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ். அடுத்தது இதோட லோ பாயிண்ட்ஸ் அப்படின்னா 104 ரூபா. அப்போ 23,346 எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 350 எடுத்துக்கிறேன். அடுத்து ஹை 230 ரூபா, 250 வச்சுட்டா நமக்கு 23,200. அப்போது கடைசி பாயிண்ட்டாக 23,200க்கு கீழே இருக்கிறாங்களா மேலே இருக்கிறாங்களா, 23,300க்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களா, 23,350க்கு கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களாங்கிறத வச்சு தான் மார்க்கெட்டை வந்து டவுன் சைடில் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்குமா இல்லை சப்போர்ட் எடுக்குமான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் 23,450 அதுங்களும் சேம் கால் ஒரே ரேட் தான் இருப்பாங்க, அடுத்த மணிக்கு ஒரே மதிப்பு தானே. அப்போ 23,600 அப்படிங்கிறது க்ளோசிங் பேசிஸில். அடுத்து லோ பேசிஸில் 145 புள்ளிகள்னாலும் நமக்கு சேம், நமக்கு வந்துட்டு அதே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா க்ளோசிங் அதுவும் ஒன்றும் நமக்கு பக்கம் தானே. அப்போ 23,600 எடுத்துக்கலாம். ஹை பார்த்திங்கன்னா 300 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,750.
இங்கெல்லாம் என்ன தெரியுங்களா, இங்கே எல்லாமே அந்தந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் மீட் ஆகும். இப்போ 23,450 பாருங்கள், இந்த கால் புட்டோட விலை சேமாக இருக்கா? 23,450 இந்த கால் புட்டோட விலை சேமாக இருக்குது. இதே மார்க்கெட் 23,600 தான் அதுக்கு முந்தின நாள் க்ளோஸ் கிடச்சிது, அதோட ரேட்டு சேமாக இருக்குது பார்த்தீங்களா? நியர்பை சேம். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பேஸ் பண்ணும்போது இப்போ மார்க்கெட் டவுன் சைடுன்னு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த 150 பாயிண்ட்ஸ் டவுன் அப்படி எடுத்துட்டா 23,300 இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய விலை இணைகிறதா? இதில் கால் ஆப்ஷன் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய விலையை விட ஜாஸ்தியாக இருந்தால் மார்க்கெட் அது கீழே போகாது. இதே கால் ஆப்ஷன் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய விலை வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய விலையை விட ஜாஸ்தியாக இருந்தால் மார்க்கெட் அதற்கு கீழே தான் இருக்கும். அப்போ இது எந்த இடத்துல ஒன்று சேரும் அப்படின்னா இந்த 160 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல ஒன்று சேரணும். அதுதான் சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல இவங்க முதல் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது இந்த 234னா அப்போ நம்ம ரவுண்ட் அப் பண்ணி 250 எடுத்துட்டோமா? அப்போது 23,200லையும் இந்த கால் புட் வந்து சேம் ஆகணும். யாரோடது? 23,200 கால் புட். அப்போ காலுடைய விலை புட்டோட விலையை விட அதிகமாக இருந்தால் மார்க்கெட் 23,200க்கு கீழே போகாது. அது எப்படி அதிகம்னா, அப்போ புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் புட் ஆப்ஷனுடைய ஹை இந்த இரண்டுக்கும் அதிகமாக கால் ஆப்ஷன் இருக்கிற வரை மார்க்கெட் கீழே போகாது. இதான் லாஜிக், ப்ராபபிலிட்டி. ஆனால் போகாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது போகாத வரை அப்படிங்கிற வரை தான் நம்ம எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ண முடியும். அப்போ இது எங்கே மீட் பண்ணுவாங்கன்னா அதோட ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியணும். அது எங்கன்னா 160. இந்த 160ங்கிறது அருணாச்சலம் பட கான்செப்டாட்ட நம்மளுக்கு நட்டம் ஏற்படலாம், லாபம் ஏற்படலாம். அப்போது இவங்க வந்து அப்ரிசியேஷனில் மீட் பண்ணுறாங்களா, டெப்ரிசியேஷனில் மீட் பண்ணுறாங்களாங்கிற லாஜிக்கையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்காக இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு துணை புரியும், எப்படி மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதனால் இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ரேஞ்சை இம்பேக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களாக தேர்ந்தெடுக்கணும். நான் வந்து வீடியோ முடிஞ்சதுமே என்ன பண்ணிடுவேன்னா, இதனால் இது கீழே போகலை, இதனால் இது போகலைன்ட்டு நான் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சுட்டு நல்லா நம்ம வந்து சொல்லிட முடியும். ஆனால் நான் சொல்வதால் மார்க்கெட் இல்லை, நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பங்கு சந்தையில் நிலைக்க முடியும். அதனால் வந்துட்டு எப்படி ஆப்ஷன் ப்ரீமியம் இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு கணிதம் இருக்குது. அப்போ அந்த கணிதத்தை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய 5 வருடங்களாக இதை பற்றி நம்ம காணொலி பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அதனால் இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். இதில் ஆப்ஷன் அப்சர்வேஷன் அப்படின்ட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து தொடர்ந்து பாருங்கள். இப்போ அது தொடக்கப்புள்ளி ஆய்வு செய்யறதுக்கு நம்ம ஒரு தொடக்கப்புள்ளி கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் என்ன, ஓப்பன் இம்பேக்டட் என்ன, நம்மளுக்கு வந்து கால் புட்டோட வித்தியாசம் என்ன அப்படின்னு 3 வீடியோ போட்டிருக்கிறோம். இதுக்கு என்ன நீங்கள் வரவேற்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் நம்ம எப்படி காணொலிகள் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இதற்கு நீங்கள் ஆதரவுகள் கொடுக்கும் பட்சத்தில் பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த மீட்டிங் பாயிண்ட்டை வந்துட்டு ஆப்ஷன் செயினில் எப்படி டீகோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோவை போடலான்ட்டு இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் இதுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பேசிஸ்லாம். ஏன்னா அந்த ஆப்ஷன் அப்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்ததுக்கு உங்களுடைய ஆதரவு வந்துட்டு இருக்குது, ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ நீங்கள் அது லைக் பண்ணலைங்கும் போது அந்த கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்து என்ன இம்பேக்ட், சிலருக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பாங்க, சிலருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அனைவரும் இதை எப்படி உணர்கிறீர்கள், நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம பொங்கல் அன்றைக்கி ஸ்பெஷல் வீடியோ போடலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.